நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போ நம்ம மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னும் பொழுது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள், அவிட்டம் 1 முதல் 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் இருப்பது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெறுகிறார். அப்போது நீச்ச பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய சுபிட்சம் இருக்காது. ஏன்னா 2 குடையவனும் அதே சனி பகவான் தான் வக்ரகதியில் இருக்கிறார். பொருள் பணவரவு வராது, கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், குடும்பத்தில் அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்கும். மற்றபடி 3ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 4 ராகு இருந்தால் ரொம்ப சிறப்பு தான். அது மேஷ ராகு, மேடான ராகு. சொத்து, வீடு, இடம் வாங்க முடியும். இந்த சொத்து பத்துக்கள் விஷயங்களில் ரொம்ப நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். காரணம் 10ல் கேது இருப்பதால். 4ல் ராகு இருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். தாயினுடையதாக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதியில் போய் நின்று போயிடும், மன உளைச்சலை தரும். மற்றபடி உங்களுக்கு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து விஷயங்களில் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நிலை. 5ல் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மனை வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்தில் 5 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகளை கையாள்வார்கள். அது நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் சுக்கிரன் பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதரவு, பெண்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம். வங்கி, அரசு கருவூலம், நகைக்கடை, துணிக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், மற்றபடி சிட் ஃபண்டு, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது தனியார் நிறுவனங்கள், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, நிதி நிறுவனங்கள் தனியார், அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக போகும், நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். 6 வலுத்திருக்கிறான், அதாவது 8 சூரியன் வலுத்திருக்கிறான். 8 வலுத்தால் சில பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி 9 புதன் 9ல் உச்சம் நிலையில் பெற்று குரு பார்வையில் இருப்பது என்பது தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், பாக்கிய நிறைவை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களால் அனுகூலம். அதே நேரத்தில் மைத்துனர், தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ல் கேது அமர்ந்து சனி பார்க்கிறார். தனியார் துறையோ அரசு துறையோ
சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களோ கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்கணும். மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு தான் தோண்டித்தனமாக வேலை பார்த்தீங்கன்னா வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும். அதே நேரத்தில் 10ல் கேது இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா காசை போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு செஞ்சிங்கன்னா கடன் காட்சிகள் அதிகமாகும். இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக அதிக முனைப்போடு வேலை பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் 26, 27, 28 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.